விசில பாத்தியா? அனுசரிச்சு நடந்துக்க. பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாத்திக்கணும். பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். அவன் 1 2 3 முடிச்சு போட்டா மாத்திக்கணும். பருவம் நல்ல உருவம் மசத்தை கொடுங்குதடி. பொண்ணை பார்த்தா அடிங்கோத்தா இந்த பார்வை அழைக்குதடி. என்னென்னமோ செய்ய அடி ராஜாத்தி அடி ஏமாத்தி பொன்குத்தி பைக்குத்தி புதுவத்தி பொண்ணா பிறந்த ஆம்பளை கிட்ட கழுத்தை. என் மகளை பள்ளிக்கூடம் சேர்க்க வந்திருக்கேன். பள்ளிக்கூடமா பால்வாடியா? பள்ளிக்கூடம் தான். என்னடா வாத்தியார் என்ன சொன்னாங்க? அப்படி அடி கட்டலாமுண்ட கட்டலா கண்டேன். ஏய் வாயா கொஞ்சம் அனுசரிச்சுக்க. சத்திரக்குடியில் 1 ஏக்கர் பிளாட் வாங்கிக்கிறேன். உன்னை கட்டவே தேடுறதுக்குள்ளேயே விடிஞ்சிடும். எதை தேடுறான்? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சும்மா நிப்பாட்டி அவன் பேச்ச. ஆளை பத்தியா அவங்க ஓத்தாங்கிற உம்மாங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஒரு பொம்பளை பிள்ளை தானே. ஒரு மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை இருக்க பாவப்படுவாங்க. ஆனா நீ என்ன பண்றேன்னா ஓத்தாங்கிற உம்மாங்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் பதிலுக்கு பேசவா? நான் வாயை திறந்தேன் அவ்வளவுதான். ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை. பார்க்கத்தே சின்ன பிள்ளை. எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நானு? ஆளுதான் சிரிச்சு சங்கதி பெருசு. ஸ்கூல் ஆண்டு விழாவா? ஆமா, நான் எல்கேஜி ரைம் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. இப்ப பேசுங்க மேடம். சும்மா நிப்பாட்டியா? உனக்கிட்ட மரியாதை வேண்டி கிடக்குது. சும்மா நிப்பாட்ட முடியாதா? மூடு வரணும். ஏய் எதுக்கு இப்ப மூடு வரணுங்கற? எதுக்கு நிப்பாட்டணுங்கறப்ப? ஏய் பச நிப்பாட்டணும்னா எங்கயாவது டவுனுக்கு போகணும், ஒரு மூடு வரணும். பைக்க நிப்பாட்டணும்னா ஒரு மூடு வரணும். ஆமா ஆமா. ஆனா நீ நினைக்கிறது நேகுரோமடா. அப்ப மூடு வர இப்ப நீங்க சொல்ற மாதிரி மூடு வந்தா தான் நிப்பாட்ட முடியும்னா, ஒரு எகுத்தாப்புல ஒரு லாரி வருது. லாரி வரும்போது எனக்கு மூடு வரலன்னு சொல்லி ஓட்டிட்டே இருக்க முடியுமா? லாரிக்கார அடிச்சு கொண்டுவே. ஏய் பரேக் தண்ணி கண்டாலே மலை. என்ன பேசுற பெரிய மைத்தகால பண்டித்தர் மக அள்ளிடுவே. உன் உடம்புக்கும் உன் சைஸுக்கு நிதானம் பேச. நான் அரைஞ்சு உரியம் பதம். நானு என்ன என்ன நிதானமா பேசுற? ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீயே நிதானமா பேசாதப்ப நான் என்ன வா நீ அப்படின்னா நீ தல்பா. ஏய் என்னையா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் உன்னையத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை நினைக்கலையே. இந்தா கிச்சு கிச்சு அந்தந்தண்டியா? ஏய் என்னது? நான் உன்னைய நினைக்கல. அந்தந்தண்டி இதயத்துக்குள்ள எப்படி கலாச்சியம் பாத்தியா? கலாக்கிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. சரியா? என்னது? நீ என்ன கலாச்சிட்ட? என் மச்சான் மருதமணி வரட்டும், நாங்க 2 பேரும் உன்னை வச்சு செய்யறோம். ஒரே விஷயம், அவன் எங்க அண்ணே உன்னைய வச்சு வச்சு திருக்க கருவாடு மாதிரி செய்வேன். அவன் கெட்ட ரோக்கர். அவனை பத்தி தெரியாம திர்ற நீ. இந்த வயசுலேயே நாடகம் ஆடி உன் குடும்பத்தை காப்பாற்றுறவாரு. நீ நல்லா இருக்கணும். எல்லா பேர்த்தையும் என்னைய மாதிரி நினச்சிப்படி நெருங்கி போகாத. சென்னையாக்குவாங்க, பிரச்சனை ஆக்கி போடுவாங்க. ஆனால் உனக்கு பிள்ளை வந்துச்சுன்னு வைவேன் அண்டுருண்ட எங்கேன்னு இருக்கும். சொல்லாதீங்க. ஆமா பூரா எங்களை பார்க்க வரல. நீ நல்லா நவிதா மாதிரி இருக்குன்னு நினச்சி ஏமாந்தே எத்தனை பேரும். உன்னைய பார்த்தவனையே நேரம் நில வேறு ஏண்டா வந்தவன்னு நினச்சிருக்காங்க. பார்த்தியா அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல. கைதட்டை பார்த்தியா, விசிலை பார்த்தியா? அனுசரித்து நடந்துக்க. வந்துட்டாரப்பா நீர் சோதனை அதிகாரி. ஏண்டா ஓடுக்கிட்டு என்னைக்கு மேடையை எரிச்சு விட்டு போறியோ?
உன்னையோட நாசமத்த மயிர் மயனே. இங்க என்ன உங்க அப்பத்தா விட்டு தண்ணியா இருக்கு மயிர் மயனே? அவனா பெரிய நீர். ஐயோ நீரா? அண்ணே அதை செக் பண்ணுங்கண்ணே, எனக்கு ஊத்து இருக்கான்னு பாருங்க. எப்படி ஆடு 3 டவுசர் போட்டிருக்கேன்டா. இங்க 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 இந்த அம்மாவுக்கு போர் போடவே இல்லையா? ஏய் கொட்டைய அத்துருவே தேங்காவோட. அது அக்கத்தையும் போர் போட வரேன். ஏ நீர் ஊத்துருக்குங்க அங்க. அங்க எவ்வளவு நாளும் பாடலாம், போட்டுக்கிட்டே இருக்கலாம். அண்ணி குபுக்கு குபுக்கு குபுக்கு. ஐயா ஐயா. ஓ ஆனா இங்க ஒண்ணு கூட ஆடலையே. ஆமாங்க, அப்புறம் பைப்ல தண்ணி வரலன்னா அப்புறம் இங்க ஆடி என்ன பிரயோஜனம்? ஏய் அதெல்லாம் நடிப்பு. இங்க வந்து என்ன பண்ண போற 2 பேரும் தானா அங்க வருதுன்னு சொல்றான்னா அப்புறம் உன்னைய வந்து அவன் என்ன பண்ண போறாரு? சும்மா மச்சான் எங்க வாங்க ஒரு நிமிஷம். ஐயோ என்ன என்ன டேலே கிறுக்கு பயமா என்ன? முருகா முருகா. மத்த பிள்ளைய நெருங்காது, இது நெருங்குதுனே. ஓ நல்லா இருக்காதுங்க. அப்ப நான் லொப்ப முண்டையா? அதான் நெருங்குனா நல்லாவே இருக்காது வேலைக்கு. அப்ப வங்க வச்சதே அது பண்ணி பாலிய வன்கொடுமையில கேஸ்ல உள்ள. இதுதான் நடந்துகிட்டு இருக்கப்ப. இங்க பாரு கொண்டு விடுவேன். நான் மத்த பிள்ளைய மாதிரி இல்ல, அப்படியே அறுத்துருவேன். ஏன் அறுத்து நல்லா ஊற விட்டு வச்சுட்டு தனம் தொடு தொடு. ஏ கிரகமா உன்னோட வச்சு வாயில வைக்க உனக்கே திடிச்சுடு. அர்ரா அவள. ஏய் டேய் என்னடா கோவப்படுன்னு பார்த்தா கோமியத்து கலையிற? ஏய் ப்ரோ. ஏய் 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 மேடம் சும்மா அனுசரிச்சுக்கங்க. ஒவ்வொரு தடவை உன்னை என்னென்ன பண்ணுறான்னா சம்பளத்தில் 100 பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏங்க அவருக்கு 100 பிடிச்சா அப்ப எனக்கு 200 கூட்டி கொடுங்க. இப்போ அவள் சிமுண்டு மூட தடவுனது 75 ரூபா. தொடையை லைட்டாக சுரண்டி இருக்க 300. ஆனால் 2 கோந்தையை லைன் பண்ணவாரு அதுக்கு 670 ரூபா. ஏடா இப்பயே 1000 ரூபாய்க்கு மேல கணக்கு சொல்லிச்சே. எனக்கு என்ன 1000 ரூபா தானே? சும்மா ஒரு சம்பளத்தையே கொடுத்துட்டு போலாம். ஓ உனக்கு எவ்வளவுனாலும் தரலாம். கிழக்கு வேலைக்கு நல்லா இருக்கும். ஏய் என்ன வேலை பார்க்க போற? குளத்து வேலையா பார்க்க போற? வீடு கட்ட சித்தாள் வேலை நல்லா வாப்பா தூக்கி தூக்கி கொடுப்பேன். ஏய் என்னத்த தூக்கி தூக்கி கொடுப்பேங்கற? ஆமாம் அவள் தூக்கி கொடுத்து நீங்கள் மட்டக்கம் வச்சு அடைஞ்சிட்டாலும் கட்டணம் பொழந்து போகும். ஒன்னே கொத்தனார் பார்த்தாங்கன்னா சாரம் மூங்கின்னு சொல்லிட்டு ஒன்னே கட்டிட்டு ஏறிக்கிட்டு அடிச்சுட்டு லட்சம். அப்படியே ஒரே கடுப்புடா. நான் வந்துட்டேன்னு நீ கடுப்புதானா? அதான் போடு தள்ளி போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட மூஞ்சி அப்படி பார்க்கும்போது செய்து விடி அட்டை இங்கே பாம்பு எப்படி முட்டையை குடிக்க வருது. ஆமா எங்கே போற மாதிரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தன்ற கதையா இருக்கு. சும்மா நல்லா பதக்கு பதக்கு ஏறிட்டு போறாளே. உன்னை பிச்சிருவே தெரிஞ்சுக்க. கடலோடு கம்மா தண்ணி கடலோட வாய்க்கு அம்மா தண்ணி எப்படிடா வரும்? விவசாயிக்கு அந்த காலத்துல நீச்ச தண்ணி. இன்னைக்கு பச்சை தண்ணியை 20 ரூபா சொல்லி வைக்கிறான்டா சின்ன தம்பி. ஆமாண்ணே பெரிய அண்ணன் சக்கத்து சக்கத்து. அவன் அங்கிட்டு குத்துனா தானே சம்பளத்துல பிடிக்கிற ஒன்னே நான் மாறி மாறி சம்பளமே கொடுக்க பிடிக்க வேண்டியதே இல்ல. ஏ தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. அடி தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. ஏய் அடே பிரத்தினி பயமேனே, நான் தான் ப்ரோ இந்த வீட்டு ஓனரு. நீங்க வீட்டுக்கு சிலிண்டர் ஓட வந்தவன். ஐயா ஓனரே உழைக்காம ஓரமா உட்காருங்க, வேலையை பூரா நான் பாக்குறேன். நீ பார்த்த வேலையெல்லாம் மொட்டு வேலை போக மாட்டேங்க. நான் தாண்டா அந்த பிள்ளைக்கு ஹீரோ, நீ சைடு ப்ரோ. அப்பப்போ வந்து தடவிட்டு போயிடணும்.
எச்சி என் வாய்க்குள்ள போயிருச்சு நாசமத்தவைய. எப்படியோ இடைவெளியில ஒரு கெட்டியை வச்சிருந்திருக்கேன். அடி தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. டாங்கு டாங்கு. நீ ஒரு வட்டம் கட்டி பிடிச்சுக்கோ. போ போ. அதுக்கு ஏன் என்கிட்ட வந்து கெஞ்சுற? மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. சத்திரக்குடி ஐயா வாங்க வாங்க வாங்க. மைக்கை ஆஃப் பண்ணிட்டு 7 தடவை அளவலான்றேன் பாரு. உன்னை யாரா தூக்க வச்சு எழுப்பிட்டது? ஐயா இங்க வாங்கயா, சுடுங்க அவனை. சத்திரக்குடி காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு எங்களது சின்னநாகாச்சி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. டேய் ஊருக்கு வந்தா போய் சொல்லி போடு. மிமிக்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன? சத்திரக்குடி மதிப்பு மரியாதைக்குரிய நாட்டை காத்து கொண்டிருக்கிறது இராணுவம். நமது தமிழகத்தை காத்து கொண்டிருப்பது காவல்துறை. அவருடன் இணைந்து அவர்களுக்கு உதவியாக இருப்பது ஊர்காவல் படை. அத்தனை இதயத்துக்கு நன்றி. வணக்கம் ஐயா. இவனை அரங்கி ஐயா அவன் மேலே ஒரு கழுத்திருப்பேன் கோழி கேசி போடலாம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த அதிகாரி அண்ணன் MKR அவர்கள் வந்து திருந்த மாட்டான்டா. அவன் இத்தனை திருந்தவே வருட மாட்டான். காலமாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து எண்ணற்ற உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை ஒரு 30 வீடு கட்டி கொடுத்திருக்காரு. இப்போ ஒரு 4 வீடு கட்டி அவருடைய கட்டளையில் நீ கட்டி கட்டினா இங்க வர்றாவே. ஏய் இவனுக்கு எச்சு புத்தி வந்துருச்சு. டேய் இப்படி எண்ணற்ற மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு அங்க என்ன பார்வை? இல்லாத மக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார். அன்பு அண்ணனின் நல்ல உள்ளத்தை நாங்கள் சின்னநாகாச்சி கிராமத்து மக்கள் மிகவும் விரும்பி இந்த நாடகத்தை இங்கு அரங்கேற்றி உள்ளோம். அன்பு அண்ணனின் இந்த சேவை, அவர் இன்னும் 300 ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணில் பணி செய்ய வேண்டும் என்று சின்னநாகாச்சி ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக எங்களால் இயன்ற நன்கொடையை அண்ணனுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறோம். ஐயா அந்த பிள்ளைய கொல்ல போறான்டா. நீ உசுரை காப்பாற்றுறதுக்காக சின்னநாகாச்சி இளைஞர் நற்பணி மன்றம் உதவி செய்கிற. அவன் ஒரு உசுரை கொடுக்கறதுக்காக அவள் லயன் பண்ணுறேன். நீ பேச பேச உன் சிந்தனை ஊரை இங்கே இல்லையாடா, அங்கேயே இது பண்ணுற எதை தரவுனேன்ட்டு இப்படியே பார்க்குறேன். நான் என்ன செய்வேன்? மறக்க முடியாது என் அன்பு உறவுகளே. சின்னநாகாச்சியில் உள்ள ஸ்ரீ தர்மமுனீஸ்வரன் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கு கோடான கோடி நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய இன்ஸ்பெக்டர் அம்மா தானே ஐயா? இவன் அப்படித்தானே சொன்னேன், மொட்டநாக்கு பயலாக இருக்கும். இன்ஸ்பெக்டர் ஐயா மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம், பணிவுடன் அழைக்கிறோம். மதிப்புக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் ஐயா. ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போங்கய்யா. நான் அந்த தலைக்கவசத்தை பற்றி நிறையா பேசியிருக்கேன். ஹலோ, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 12 மணி ஆகிட்டா மறுநாள் விடிஞ்சது கணக்கு தான்ப்பா. நீங்கள் என்ன கரெக்டாக தான் பேசுகிறேன். பரவாயில்ல, ரொம்ப விழிப்பாக தான் இருக்கீங்க. மோஸ்ட்லி இந்த வள்ளி திருமண நாடகம் இதெல்லாம் இவ்வளோ கூட்டமாக நான் இருந்து பார்த்ததில்லை. இதுதான் ஐயா, இது கம்மிங்க, இது சாம்பிள் தான். சத்திரக்குடி டவுனுக்கு வருவேன், அங்கே மெயின் பிக்சர் காட்டுறேன். சரி சரி. அதே மாதிரி காவல்துறை அதிகாரி ஐயா சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு நீங்கள் தலைக்கவசம், அந்த லைசன்ஸு, போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடிங்க. அதுக்கும் கை தட்டுங்க. அது எப்படி வைக்கிறோம்? பரவாயில்ல, நான் சொல்ல வேண்டிய எல்லா கருத்தும் அவரே சொல்லிடுறாரு. பண்ணுறாங்க. பரவாயில்ல, நன்றி, வணக்கம். நான் வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். நன்றி நன்றி. உண்மையிலே காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அந்த சிறுத்த முகத்தோடு இருக்காங்கன்னா அவங்களுடைய இறக்க சிந்தனையும் இதில் தெரிகிறது. சிஐடி அதிகாரி ஐயா அவர் தாண்டா நமக்கு பிடிச்சாள்.
ஒரு வய கணேசி போயில சரக்கு ஓட்ட முடியாது. எங்கள் ஐயா எங்கே வேணாலும் வருவார் சிஐடி. உண்மையிலேயே இவர்கள்லாம் நம்ம சொல்கிறோம், காவல்துறை அதிகாரியை நம்ம சொல்கிறோம் லேசாக. அவங்க வேலை வந்து அவ்வளோ ஒரு கடினமானது. இரவு பகல்லாம் கண் முழிச்சு நம்ம பொழுது போகாமல் தண்ணியை போட்டு சண்டை போட்டுக்கிறோம். அதுக்கு ஊரில் வந்து பாதுகாப்பு போட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்து கஞ்சி தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டமான துறை என்றால் காவல்துறை தான். அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதிக நண்பர்களும் காவல்துறையில் இருக்காங்க. நான் அவங்களுக்காக நான் ஒன்றும் பேசலை. என் தமிழ் உறவுகள் ஐயா இவன் மேலே ஏதாவது ஒன்று போடுங்க ஐயா. நான் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா மருதமணி ஒரு அளவு தான்டா. தூய்மையாக குடிக்க மாட்டேன் பேச முடியாது. உண்மையிலேயே சின்ன நாகாச்சி ஸ்ரீ தருமமுனீஸ்வரர் அன்பு இளைஞர்களே ரொம்ப ரொம்ப நன்றி. நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்டு இதில் வரக்கூடிய வருவாயை வைத்து தான் நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்தேன். இன்றைக்கி ஒரு 4 வீடு இல்லாதவங்களுக்காக என் இடத்துல கட்டுறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் கொடுக்குற இந்த 50 100 இந்த கூத்தாடின காசு தாங்கய்யா. நான் செய்கிற புண்ணியம் எனக்கோ என் குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது. இங்கே இருக்கிற என் உறவுகள் தமிழகத்தில் இருக்க அத்தனை தமிழனுக்கும் அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்றம் தரும். நீங்கள் அத்தனை பேருமே புண்ணியம் செய்தவர் தான், தர்மகர்த்தா தான். உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. படிக்கிற குழந்தைகள்லாம் வருங்காலத்தில் படித்து இந்த ஊரில் யாரும் கஷ்டப்பட்ட ஏழை மக்களை விட்டுறாதீங்க, நல்லா இருங்க. அவங்க இதை பார்த்துட்டு போய் பறிச்ச அப்படி எழுது அந்த சிவப்பு டிஷர்ட்லாம் 3 வயசு கூட ஆகாது எக்கிட்டு பார்க்குறாங்க. சின்ன நாகாச்சி கிராமத்தின் சார்பாக எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துவார்கள் என்று நினைக்கிறேன். ஐயா 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 தலைவரே, தலைவா தலைவா தலைவரே 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 என்னடா தலை வருது? தலைவர் எங்க? அண்ணே அண்ணே அண்ணனுக்கு ஒரு துண்டு போட்டு விடு, ஊர் ஊரா சொல்லு. ஏய் அவர் குண்டிக்கு போட்ட துண்டை கொண்டு வந்துட்டான்டா. என்ன கோமன உன்னோட அதை சீண்டு வர்றது எனக்கு மருதமணி மச்சான் ஏன் என்னாச்சு? தவு முட்டாயா வைக்கிற அப்படின்றா ஏய் தலை பொத்துக்க போதே எருமை. போடா. ஏய் நாடகம் முடிஞ்சு வந்துருச்சு எல்லாரும். ஏய் என்ன அதுக்குள்ள நீ போ சொல்ற? என்னங்க புடுங்க அப்ப ஏய் ஒண்ணு. இப்ப எங்க நீ புடுக்கு பாப்போம். போய் ஏன்டா நெளியற அப்படி? ஆழம் தெரியாம கம்மாயில கால் வைக்கக்கூடாது, கரண்ட் வருதுன்னு தெரியாம வயர்ல வைக்கக்கூடாது. அதனால அந்த பிள்ளை எப்படி கேரட்னு தெரியாம கை வைக்கக்கூடாதுடா. அப்ப இரு நான் போய் ஆழத்தை பார்த்துட்டு வர்றேன். ஏப்பா துண்டில் என்ன விடுங்க. விடுங்க போடா சும்மா வேற. பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்றேன். என்ன ஒரு 500 ஆளுக்கு 500 காது கொடுத்து போடுங்க. ஆமா போய் பெரிய தரம் போட்டுக்கிட்டு. அண்ணே இங்கே இப்பதானே கப்பனாக நடித்துக் இறந்து இங்க கெடா மாதிரியே அன்பு இருக்க. அண்ணன் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்து நீ கௌரவம். பேசி புடுங்கினது போதும்ப்பா. தொண்டை கட்டி போச்சுன்னா வீட்டில் போய் படுமுண்டை வீட்டு பப்புடு வைக்கிற எடுத்து கொடுக்குற பருத்தப்படி அவர்களுக்கு என்ன ஒன்னே காலையும் ஆச்சரியப்பட்டுட்டாங்க. இல்ல ஒரு அண்ணன காரியம் இல்லாம என்ன ஊமுனைன்ற. ஏய் வார்த்தை பேசுன. அட போடுங்க தாத்தா ஒண்ணுமில்ல. சென்ஸ் ஃபர்ஸ்ட் ஏங்க ஏங்க எனக்கு துண்டுங்க. எனக்கு மாலை போட்டு போயிட்டாங்க. துண்டு இல்லைன்னா முண்டமா குழி. அவர் சொல்லிட்டாரு உனக்கு துண்டு ஓட்டா நீ துண்டை கட்டிட்டே குளிப்ப ஊர் போய் வர பார்த்துட்டு போவே. ஏய் எங்க வீட்ல துண்டு இல்லையாக்கா, அத கட்டிட்டு குளிப்பேன். பொன்னாடி போத்தி கௌரவப்படுத்திய சின்ன நகாட்சி இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடக்கூடிய யாதவ பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தருமமுனீஸ்வரர் இளைஞர் நற்பணி மன்றத்தாளர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் வந்திருக்கின்ற தமிழ் உறவு சார்பாகவும் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தனியை மருதமணி அவர் சார்பாகவும் வேன் டிரைவர் சார்பாகவும் கீப்பர் சார்பாகவும் போல்ட் சார்பாகவும் 6 சார்பாகவும் 4 சார்பாகவும் நன்றி வணக்கம். நன்றி நன்றி நன்றி.
எனக்கு துண்டு ஓடுறதுக்கு எனக்கு சரி விடு, நீ சொல்லிட்டீல. ஏய் ஒன்னு சொல்லு. பெரிய மனுஷன் எங்க அண்ணனுக்கு நான் தான். முதல்ல என்ன சொல்லணும்? முதல்ல எடுத்தோன்னு என்ன வண்டி இப்படி போடணுமா? ஏய் சத்யா உன் கிளியாஞ்சட்டிக்கு வரையாம பாரு. அரே ஆளு மண்டை பாத்தியா? எங்களுக்கெல்லாம் பின்னாடி பத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தாருக்கும் என் சார்பாகவும் என்னை இந்த உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திய எனது அன்பு தம்பிகள் எம்கே நீ மட்டும் அன்பாலயத்து நன்கொடை வரும்போது எவ்வளவு சிலுமிசம் பண்ண? அதோட ஓ அன்பாலயம் நம்ம அன்பாலயம்னு சொல்ல மாட்டாரா? என்னம்மா நீ நல்லா நல்லா குளிக்க விடு. அடிச்சிருவேன் மண்டை பொழந்துருவேன். முகரை பாரு அடிக்கணும் போல இருக்கு. ஊருதா வா ஊரு திண்டா அடிச்சு விடுவான். வாங்க தம்பி, ஊரு ஊரு நல்லதானே. கிராமத்தார்களுக்கும் என் அன்பு தம்பி எம்கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் காடமங்கலம் முருகன் சார்பாகவும் நன்றி நல்ல வணக்கம். வணக்கம். ஒரு புளிய மரம். பாசத்துக்குரிய என் அன்பு உறவுகள், நம்ம பரம்பக்குடி நகரிலே விநாயக் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர்கள் அம்மா வந்திருக்காங்க, என் தம்பிகள் வந்திருக்காங்க. நம்ம அன்பாலயத்துக்கு பெரும் நிறைய உதவி செய்த பரம்பக்குடி விநாயக் சூப்பர் மார்க்கெட் என் அன்பு உறவுகள் சார்பாக ஒரு கைதட்டு கொடுக்கலாம். உண்மையில் நிறையா பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. விநாயக் சூப்பர் மார்க்கெட் சார்பாக ரூபாய் 1001 நன்கொடை அளித்த எங்கள் அம்மா என் தம்பி வந்திருக்காங்க. இன்னும் மற்ற தம்பிகள்லாம் காணா. அத்தனை பேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிண்ணே. இனிமேல் எல்லோரும் போனீங்கன்னா அங்கே எல்லாமே அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு தரணும்ண்ணே. அண்ணே, கோடிக்கணக்கில் வியாபாரம் நடந்தாலும் கோடிக்கணக்கில் காசு வச்சுருந்தாலும் கொடுக்குறதுக்கு மனசு வேணும்ண்ணே. என்னையை பொறுத்தளவு நல்லது செய்யக்கூடிய என் அன்பு உறவுகள் எந்த தொழில் நடத்தினாலும் அதில் நான் ஆதரவாக இருப்பேன். விநாயக் சூப்பர் மார்க்கெட் அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. சீரான பாட்டை பாட விடுங்க. நீ பாடும்போது நான் அதாவது வந்தேன். சீரான என் செம்பகரோ சீராண்டே செண்பகமே செண்பகமே பின்பாட்டுங்க. நான் மலையாளத்தில் எல்லா மொழியிலையும் பாட்டு பாடுவேன்டா. கிழக்காத்தா சந்தன மாற வெகு வேகமா பொத்துறக்கோ பூப்பறிக்க போகலாமோ விமானத்துல பெட்டலமோ தில்லேலோ லேல லேலோ லேல லேல லேலோ தில்லேலோ லேல 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 லேல. வடக்காத்தா சந்தன மாற வெகு வேகமா பொத்துறக்கோ பூப்பறிக்க போகலாமோ விமானத்துல பெட்டலமோ தில்லேலோ லேல லேல லேல. எதுக்கு டோக்கன் கொடுத்து அனுப்பிவிடு. நீ பாடு ஆடணும் ஓன் டர்ன். இப்ப அண்ணே இப்போ அந்த பிள்ளை நீ என்ன வேணா பண்ணலாம். நான் கிட்ட நெருங்கினா என்ன செருப்பிட்டு நிஜமாதானா? பரவாயில்லையே, தம்பி நல்ல முடிந்த மாறிட்டானே. தம்பி சொன்னா நீ வந்து என்கிட்ட எல்லாமே பண்ணுவியா? ஏய் பண்றது தானே இருக்கு. வாய உடைச்சிருவேன். வாய உடைச்சிட்டு போ, அத பத்தி கவலையே வரல. சரி நல்ல கட்ட நாட்டு கட்ட அம்மா உன்னை வர சொன்னிச்சு. இடி விழுதுதான். சோழ இளங்குயிலே அழகாய்
தோளிரண்டும் காவிரியே மண்டை உடச்சும் போச்சா மச்சான நாள் பார்த்து உனக்கு சரி மாமான நாள் பார்த்து ஆஹா ஓஹோ ஓஹோ சோலையில முத தட்டு அடுத்து சம்பட்டி சம்மட்டி எடுத்து விறகோட போய் மூஞ்சிக்கு அந்த பல்லுக்குன்னு அந்த பார்வை பார்வை அத்தாடி அப்படியே தெரியவ நான் சொல்லலப்பா அவங்கள இது ஒண்ணு மச்சாமீச வெஜருவா மச்சினி எல்லாம் எங்கிடுவா ஜுபா 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 அரே அவங்க ஆரம்பிச்சாங்கடா நாடகமா இல்ல ஊமை பள்ளிக்கூடம் சித் 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 ஏய் பாட்டு தாண்டா சிட்டான் சிட்டாங்குருவி உனக்கு தானே ஆகா ஆமா அப்படி போடு ஏய் இப்படி பாடுனா ஆட முடியுமா ஏ சிட்டான் சிட்டான் குருவிதான் ஏ சின்ன குருவி அவ பருவிதான் ஆனா சூத்துல சரியா நடிப்பான் பாரு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் செஞ்சேன் மண்ணு சரியில்லை அத்தானே பார்த்தா என்னடா பிள்ளையா இருக்கிறீங்களேன்னு நீதான் பிள்ளையாருக்குள்ள பெருச்சாளி பத்தியமா ஏடிஎம் கார்டை பார்க்குறேன் பாரு 100 ரூபா தாளா இருக்கான்னு பார்க்குறேன் புது பாட்டு ஒன்று பாடவே இல்லை வர்றாங்கல்ல இப்போ யூடியூப்ல நான் பாடுற மாதிரி பாடு காத்து மேல காத்து கீழே ஏங்க நானும் பாடுறேங்க காத்து மேல காத்து கீழே காத்து தையில காத்து ரைட்ல பிச்சர ரைட் ஓடக்காம இந்த சைடு தான் ரைட்டா காத்து மேல காத்து கீழே காத்து சைடுல காத்து ரைட்ல காத்து உள்ளண்டு காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்து அடிக்குது மோந்து பார்த்தா குப்பை மேடுமா செக்கல்ல பிரியா நீங்கல வெட்ட மரியா நீங்க மேல போயிட்டு போயிடுமா ஓ ஓ ஏய் நிஜமாவே நீ சட்டி போடலையா எருமை தாயம் போட்டு 12 விழுந்துருச்சு ஆட்டவா உன்னை தூக்கி போட்டு நோண்டவா எஸ் ஆயிட்டானே ஈன பையன் அவன் டெய்லரா இருக்கலாம்னு நினைக்கிறேன் பஞ்சவர்ண பச்சைக்கிளம் மாமனுக்கு புடிச்ச கிளி இதுல தாண்டா அந்த பாட்டு எடுத்தது அஸ்தரிக்கா லாலா குட்டோல் டப்பிமா கண்ணு கங்கம்மா மறையிருக்கிற கையா பாரமா என்னெல்லாம் விளக்கு எரியுமா கண்ணு கங்கம்மா இது பச்சத்தி திருப்பி பாரமா
பார்த்தேன் முரட்டாளா ஒன்னானடா. ஏய், இரு ஒரு நிமிஷம். யாரு? பக்கத்துலவே போலீஸ்காரங்க. அண்ணன் தப்பு தான். ஏய் 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 பக்கத்துலதான் போலீஸ்காரங்க இருக்காங்க. போயிரு. அவர் சொன்ன மாதிரி பாலியல் பலாத்காரத்துல உள்ள போயிராத. ஏய் உன்னை பண்ண வடை சுட்டான்னு உன்ட்ட பலகாரம் பண்ணிட்டாலும் தலை கருகாம வரும். ஏய், அப்படிலாம் சொல்லாதீங்க. ரொம்ப பேசாடி அரைஞ்சு நிற்கிற கண்டாலே மலை. அப்புறம் அந்த புருஷன் அதுக்கு நக்கலுக்கா போற அவன் தான் ஓனேன் வேலையில் ஏறிவான்னு தெரியும். அப்போ நீ முள்ளை வச்சுக்கிட்டு ஹீன்னு இருந்தா முள் பழம் தான் குத்துவான். என்ன சொல்லுவான் இந்த பத்தியா அவளா சட்டையை கழட்டா அவன் கொட்டையை கழட்ட எவ்வளோ நேரம் அப்படி இல்லைங்க. அதாவது இருங்க நான் நேரம் ஆச்சு. நகைச்சுவை என்பது ஒரு இனிப்பு மாதிரிதான். அப்புறம் நான் ஒரு ஆளே வெடியை வச்சுட்டு போயிட்டா நடிகர்லாம் இருக்காங்க. சரி ஆ எறும்பு கடிச்சு பிடிச்சா அதுக்குத்தான் இரு. இப்போ தானே பள்ளிக்கூடம் திறந்துருக்கேன். சோத்து பல்லு அடிக்கும்போது வா. அண்ணே அதே முடிச்சிடண்ணே. உள்ள வச்சுறீங்களாண்ணே? அதுக்கா ஏன்னா இங்கே இருக்க என் உறவுகள் பூரா நான் பெருமைக்காக சொல்லலை. நான் ஒன்றும் திமுருக்காக நான் பேசலை. இந்த கூட்டம் பூராமே இந்த பப்புன் டான்ஸ் பார்க்க வந்த கூட்டம் தான். ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்குது. இளைஞர் பூராமே எல்லாருமே வெவ்வேறு துறையில் இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் பருப்பை கடையிறேன், அடுத்த அடுப்பு பற்ற வைப்பேன், அப்புறம் சோத்தை ஆக்கி உன்னை வடிச்சிடுவேன், அதோட பெரிய ஆஸ்பத்திரியில் படுக்க போட்டுருவேன். நீ கிரகம் முடிச்ச சக்காலத்தி மக திருந்த மாட்டேன். ஏய் கோழி இறகா இருந்தால் காதை உள்ள குடையத்தேன்னு தோணும். அண்ணே ஐயோ வாண்ணே. ஏய் நீ வாடா. மரியாதை கூப்பிட்டா நொப்ப மாட்டேன். நீ சின்ன வயசில் அப்பா நமக்கு காராச்சை வாங்கி கொடுப்பாரு. உன்கிட்ட மிச்சம் இருந்தால் கூட என் தம்பி திங்கிட்டமுன்னு எனக்கு ஊட்டி வளர்த்த. கறி குழம்பு எடுத்தா கூட நாட்டுக்கோழி எலும்பை பூரா நீ தண்டுட்டு சதையை எனக்கு கொடுப்பேன்னு. நீ எலும்ப நல்லா சூம்புவ. நீ அகராதி பிடிச்ச திருந்த மாட்டேன். உன்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுறேன் பாரு. அண்ணே அந்த பிள்ளை நான் ஒரு 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். இன்னும் ஒன்றும் ஆகலையா? இப்போத்தான் அணைஞ்சு வருது. லைன் கொடுத்தாச்சா? என்ன ஈபி லைனா? நீ மூடுப்பா. நீ வா நீ வா. ஏய், உன் வேலைய பார்த்து போய் போ, தள்ளி மூடிட்டு போ. பத்தியானே நேற்று பிறந்த தலை எலி வட உடனே சொல்கிறேன். சொல்லிட்டு போற அப்படியே பொம்பளை தானே. பொம்பளை சொல்றத பற்றி கவலையே விட மாட்டேன். பொம்பளை விளக்க பார்த்துட்டு அடிச்சா கூட வாங்கிக்கிறேன். ஒரு நாளைக்கு உன் ஆதார் அட்டை யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் நான் பெரும்பாலும் ஷோல்டரில் போடுறது பண்ண மாட்டேன். பெரும்பாலும் ஆமா, இது கொஞ்சம் உயரம் கம்மி தானே. அது வரைக்கும் சொல்றது. உயரத்தை பத்தி பேசாதயா, பிச்சிடுவேன். பிச்சு விடுமா. ஒற்றை சட்டி போட்டிருக்கும் போல. அது சட்டியே போனதே. கொஞ்சம் இருங்க. அந்த போன ஒரு 4 தெங்கல் எடுத்து வரேன். ஏன் கீழே அடிக்கங்க. ஏன் கிரேனை கொண்டு போவேன், ஏற்றி விடுவேன். எனக்கு தெரியும் ப்ரோ, நான் வாழ போகிறவன். நீ இந்த வாசல் நின்று பார்த்துட்டு போகிறவன். மூடு. அதுதான் அலுப்பு இல்ல. வாசல் ரெண்டு பாத்துட்டு போட்டோம்னா அலுப்பு இல்ல. இந்த மாடு துண்ட ஒரே தோல் பட்டையில போட்டு போயிட்டே இருக்கலாம். அரிசி வாங்கணும், அப்புறம் சீம தண்ணி வாங்கணும், அப்புறம் சிலிண்டர் வாங்கி சொறி விடணும். எல்லாம் பண்ணணும். நான் சாப்பிட்டோன்னு தண்ணி இருந்தா கழுவேன், இல்லைன்னா கையிலோட தொடச்சிட்டு போயிருவேன். இவட்ட சாப்பிட்டாலும் புழு புழுன்னு இருக்கும். ஏய், அப்பறலாம் விடு. நம்ம சரி 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 அவனை சொல்கிறேன். நான் உன் உசுர்றா. தம்பி அப்படி மட்டும் நினைக்காத. சாப்பாடு நல்லா இருக்கும், சமையல் சூப்பரா சமைப்பாங்க அவங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? வந்திருக்கானா? சரி வீட்டுக்கு வந்திருக்கானான்னு. இல்ல முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல. இந்த உலகமே இருட்டா கிடந்தாலும் ஆமா, அங்கேயும் இருட்டாதான் இருக்கும். சரிதான். மேவோட இருட்டாதான் இருக்கும். அதைத்தான் சொன்னேன். என்ன எதை சொன்னாலும் நீங்க கோவிக்கிறீங்க. பூரா போயிட்டேன். வா இப்போ பண்ணுவோம், ஒன்றும் நடக்காது. அந்த இருட்டாக இருக்கக்கூடிய உலகத்தில் உனக்கு நான் உருகி கொடுத்து வெளிச்சம் தரக்கூடிய மெழுகுவத்தியாக நான் இருப்பேன். மெழுகுவத்தியா இருந்தீங்கன்னா நான் தீக்குச்சியா இருக்கேன். தீக்குச்சி வச்சு பொழுதுனா தானே மெழுகுவத்தி எரியும். உனக்கு புளிகிற முறுக்கா நான் இருப்பேன். புளியில முறுக்கா இருந்தா நான் அதுக்கு அச்சா இருக்கேன். அப்படியே முறுச்சு அப்படியே திறக்கு திறக்கு.
உன் தொடையில நான் மச்சமா இருக்கணும். அதை மறைக்கிற பாவாடையா நான் இருக்கணும். உனக்கு நான் குடிக்கிற தண்ணியா இருக்கணும். அதுக்கு நான் தொண்டையா இருக்கணும். கட்டக்கு கட்டக்கு கட்டக்குன்னு முழுங்குவேன். வர்ற வெள்ளிக்கிழமை வந்து உன்னை என்ன செய்ய? எண்ணெயை ஊற்றி திரிய போட்டு விளக்கேத்துறா. மைக்க தூக்கிட்டு மண்ணை விழுது. மரியாதையா போயிடா. என்னடா செய்வாங்க? சாமிகிட்ட போய் நான் உனக்கு என்ன செய்யறேன்டா சாமி சொல்லுமாடா. நேத்து கடை போட்டா வேலை படம் முடிச்சுட்டு போடா. அதை விட்டுட்டு உனக்கு என்ன செய்ய ஏது செய்யடா என்னடா. நான் உங்க வீட்டுக்கு பரிசம் போட வரும்போது சீன்ஸ் போடவா சாதா பேண்ட் போடவா? முண்டமா கூட வா. ஏல எல்லா பேரும் இப்படித்தான் லவ் பண்றாங்க. மயத்தை முழுங்கினாங்க. பரிசம் போட வரும்போது வேட்டையை கட்டிட்டு வாடா. என்னடா நான் முத்தம் கொடுக்கறது இருனே போய் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இரு நல்ல மயத்தை முழுங்கு. இரு இரு இரு. முத்தம் கொடுக்கறது நீ எங்க? பண்றதுல எனக்கு பூரா ஒழுகுது வேர்த்து. இருடா. வாடா. நான் முத்தம் கொடுக்கறது எங்க இருந்து ஆரம்பிக்க? முதல்ல மார்த்தாவில இருந்து ஆரம்பி. அண்ணே நெத்தில இருந்து வரவான். ஒன்னேட்டு நான் தான் அடிச்சு தாடுடா. உன் தொல்லை தாங்க முடியாம இருந்தேன். இல்ல நீ பண்றதுல எல்லாரும் கிளம்பிடுவாங்க. என்னன்னா கேக்குறேன் முத்தம் எதுல இருந்து ஆரம்பி? இதுல இருந்து ஆரம்பிடா. சத்திரக்குடியில இருந்து. நீ என்ன விரும்பி சாப்பிடுவட? மாமா நானே ரொட்டி பிஸ்கட் அதெல்லாம் வாங்கினேன். பிரியாணி ஏந்திரம் பழம் வாங்கிக்க. அதுல ஒரே பழம் போதும். பகரு நிறைஞ்சு போயிடும். மொத்த பழம் தான் ஏந்திரம் பழம். அது நின்றுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தா உள்ள இறங்காது. ஒரு அளவு தாண்டா நாதா. ரொம்ப ஓவரா போற. அண்ணே இந்த உலகத்துல இளைஞர்கள் என்னென்ன செய்றாங்களோ அதை தான் நானும் செய்றேன். ஆமா அது நல்லா ஏமாத்துவீங்க. எச்சிய கூட துப்புனா கைட்ட. நான் கீழே படுத்துக்கிருவேன். ஆமா இப்படி எவ்வளவு பேரை கண்டிக்கலாமா? அதுதான் நீ கீழே படுத்துக்க. கீழே படுத்து தூங்கும் போது கரண்ட் இல்லாட்டாலும் நீ விசிறியா எனக்கு வீசுவியா? ஆமா ஆமா அப்படியே தரட்டு தரட்டு வீசட்டும். நல்லா வீசட்டும். கல்யாணத்துக்கு மட்டன் போடுவோமா சிக்கன் போடுவோமா? மட்டன் சிக்கன் பிரியாணி போடலாம் மாமா. ஃபர்ஸ்ட் நைட்டில் போ கரெக்டாக 8:15 நீ வந்துடணும். இல்ல 7:30 வந்துருவேன். ஐயோ நீர் அப்படி வரும்போது ஒரு கட்டு செய்தி வீடியோ வாங்கிட்டு வா. செய்தி வீடு வாங்கிக்காதீங்க. படக்குனது சுருட்டு வாங்கிக்கங்க. அதுவா யாரும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பூ பூ பூண்டு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு. அதே மாதிரி லவ் பண்ணுறது சரி. ஒருவேளை உங்கள் அம்மா அப்பா அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிச்சாங்கன்னா நித்தம் நீ பயன்படுத்துகிற சட்டியா நான் இருக்கணும். அந்த தட்டில பொம்மையா நான் இருக்கணும். அப்படியே கண்ணை முழுத்துக்கிட்டு இருப்பேன். நான் அந்த பொம்மையில் சுடுதண்ணியை ஊற்றுவேன். நான் அதுல ஒட்டி இருக்க அழுக்கா இருந்துக்கிருவேன். நீ சுடுதல்ல முழுக்கினாலும் அதை விட்டு போவே மாட்டேன். ஒட்டிக்கிடுவேன் ஒட்டிக்கிடுவேன். விட்டுட்டு போவே நினைச்ச என்ன பொம்மை? அப்படியே கண்ணு முழுத்துக்கிட்டு இருக்கும். சோடாவா ஏற்கனவே முண்டைக்கு ஒத்த கண்ணு தெரியல. எங்கிட்ட முடி பார்த்தா 3 பிள்ளை தான். அதுக்கு மேலே என்ன இன்னைக்கு தொல்லை பண்ணக்கூடாது. 3 பிள்ளையோட ஃபேமிலி பிளானிங் பண்ணிடுவோம். ஆமா ஆமா இன்னும் விறகவே தோண்டலே அதுக்குள்ள மூட்டை போட போயிட்டாங்க. டேய் அது எல்லாரும் சொல்கிறது தானே. என்ன சொல்றது? என்ன 3 பிள்ளை தான் டயர்டாயிருவேன். அப்படியா? அதுக்கு மேல நான் வர்றேன். வீட்டு வேலையில பாத்துக்கிறேன். நான் வந்து பாத்துக்கிறேன். செவ்வரளி தோட்டத்தில் தில்லு மிரகு. செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு செந்துக்கிட்ட பாடுதையா
ராதா மனசு அக்கம் பக்கம் யாரமல்ல ஆளுங்க அரவமல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே டீக்கடைய காணவில்லை செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு அந்த பிள்ளைய கொல்ல போறான்டா. எஸ்பி குமார் சிவரஞ்சனி சாமியான பந்தல் என்னந்தி மென்னந்தி அன்புறவல் சார்பாக ரூபாய் 501 மென்னந்தி எஸ்பி குமார் சிவரஞ்சனி சாமியான பந்தல். இது என்ன 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 ப்ரோ? முடிஞ்சா என்ன பழக்கம் என்ன பழக்கம்? வாங்க மிஸ்டர் கரெக்டாந்தி மண்டை, என்ன செஞ்சீங்க? தம்பி விட நீ நல்ல முறையில வாழ்க்கை வாழணும். அப்படி சொன்னங்க மாமா. என் தம்பி எனக்கு உயிரா இருந்தவே நீ இதுவரைக்கும். இனிமே நான் தம்பி விட்டு பிரியும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து துண்டை போட்டுக்கிட்டு இப்படி புணஞ்சுக்கிட்டு பேசுவானாடா. வெளியில நான் சொல்றது வெளியில யாருக்கும் கேட்க கூடாதுன்றக்கா. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீருதில்லை அன்னமே சொல்ல நினைச்சேன் என்ன கண்டதான் சொல்ல மறந்தேன் என்ன என்ன எண்ணம் இருந்தோம் எல்லாத்திலும் நீதானே செவ்வரண்டி தோட்டத்தில் ஒன்னு நினைச்சு செந்துக்கிட்ட பாடதையா ராதா மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டம்தான் குறையவில்லை. என்ன ப்ரோ இன்னைக்கு எனக்கு செக்யூரிட்டி வேலை டியூட்டி ப்ரோ. இது வந்து என்ன தெரியுமா தெரியுது? ஆள் பார்க்க இளைஞர்லாம் அம்சமாக இருப்பேன், பெரிய அழகாக இருப்பேன், நம்ம எல்லாத்தையும் சொல்கிறேன், எல்லாருமே அழகு தான். அவங்கவுங்களுக்கு அவன் தான் அழகு, அவங்களுக்கு நல்ல பிகர் மாட்டாது. இந்த இருக்கான் பாரு தலை நகர கருவாடை வெயிலில் காய போடுற மாதிரி டயர்டா அண்ணி மாமா என்ன சொல்றீங்க திடீர்னு அண்ணின்னு? செருது புட்டு அடிச்சு போறீங்க பரதேசி முட்டை. எல்லா வேலையும் மைத்த புடுங்கி விட்டு வந்து என்ன தம்பி அண்ணின்றீங்க? உங்களுக்கு கட்டதாக இருக்கு. மருதமணி மச்சான் அந்த காலை புடிங்க. நீங்க ரெண்டு பேரும் ஐயோ உன்னை கொண்டே வருவான்டா. ஐயோ அண்ணி 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 நீங்க நல்லா இருக்கணும் அண்ணி, எங்க அண்ணனை விட்டுறாதீங்க அண்ணி. என்ன அண்ணி அண்ணி நாங்க அணைக்கிறியடா? சேர்த்து வைக்கிறேனே சேர்த்து வச்சுட்டு ஓரமா நில்லுங்கிட்டு வா அண்ணி. அத்தாடி எனக்கு வேணாம்பா ரெண்டு பேருமே. உங்க காதலை சொல்லுங்க. சீவ சமாதி அடைஞ்சிட்டான் கலையரசு. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவருதான், அழகு மன்னவருதான்.
எதி